வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. காவிரி ஆற்றின் ஒரு பிரிவான வீரசோழன் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம். தஞ்சை டெல்டா பகுதிகளுக்கான நெல் ஆராய்ச்சியினை மேற்கொண்டு வரும் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் பணிகளையும் வரலாற்றினையும் குறித்து எடுத்துரைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குனர் முனைவர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் வேளாண் பெருமக்களே. நேற்று நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்தில் 5 துறைகள்னு சொன்னேன். அதாவது உழவியல் துறை, மரபியல் துறை, பூச்சியியல் துறை, நோயியல் துறை, மண்ணியல் துறை, இது போன்ற 5 துறைகளாக நாங்கள் பிரிந்து இந்த நெல் மற்றும் நெல் சார்ந்த பயிர் ஆராய்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆடுதுறை பண்ணையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 160 ஏக்கர் பண்ணை. இதை நாங்கள் நிர்வாகம் காரணமாக ஒரு 3 பண்ணைகளாக பிரித்திருக்கிறோம். அதாவது வடக்கு பண்ணை, மத்திய பண்ணை, தெற்கு பண்ணைன்னு பிரிச்சிருக்கோம். இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிறது தெற்கு பண்ணையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த தெற்கு பண்ணை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முதுநிலை மரபியல் வல்லுநர்கள்லாம் வேலை பார்த்த ஒரு பண்ணை இந்த பண்ணை. இந்த பண்ணையில் முக்கியமாக தெற்கு பண்ணையில் மரபியல் துறை விஞ்ஞானிகள்லாம் அவங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்காங்க. மரபியல் துறை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையம் ஒரு போற்றுதலுக்குரிய 50 ரகங்களை வெளியிட்ட ரகம். இந்த தெற்கு பண்ணையில் தான் இந்த ரகங்கள்லாம் உருவாகி விவசாயிகளுக்கு தமிழகம் எங்கு பரவி பல ரகங்கள்லாம் ஒரு பெரிய சாதனையை படைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த தெற்கு பண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இங்கே முக்கியமாக ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிய ரகங்களை உருவாக்குது. அதில் இப்போ எங்களோட முக்கிய நோக்கமாக இருப்பது இந்த முன்பட்ட குறுவையில் தண்ணீர் தாமதமாக வரும் சூழ்நிலை ஏற்படும் போது மிக குறுகிய கால ரகம், குறுகிய காலம் என்று சொன்னால் 110 நாள் ரகங்கள் சொல்லுவோம். இதை விட மிக மிக குறுகிய கால ரகம் என்று சொல்வது 85-90 நாட்களுக்குள்ளாகவே அறுவடை வரக்கூடிய மிக குறுகிய கால ரகங்களை உருவாக்குவதில் நாங்கள் ஒரு அதீத முயற்சியை மேற்கொண்டுட்ருக்கோம். எங்கள்கிட்ட இந்த நிலையத்திலேருந்து வெளியிட்ட ஆடுதுறை 48 இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வயல்வெளிகளில் உருவான ஒரு ரகம் தான். அது 96 நாளில் முதிர்ச்சிக்கு வந்துடும் குறுவையில். அதை விட இன்னும் குறைவான 85 நாட்கள்லேயே வரக்கூடிய ரகத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் எங்களுடைய மரபியல் வல்லுநர்கள் இந்த பண்ணையில் தான் வெகுவாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து தண்ணீரில் அதிக தண்ணீரில் ஒரு வெள்ளமோ ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் என்று சொல்லக்கூடிய ஒரு திடீரென்று வரக்கூடிய ஒரு தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும்போது அந்த வெள்ளத்திலையும் தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்குவதற்கும் இந்த நிலையம் ஆராய்ச்சிகள் முனைப்புடன் செய்துக்கிட்டு இருக்குது. இது தவிர இப்போது தற்போது சில இடங்களில் உப்பினுடைய தாக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது பற்றிய முயற்சிகளையும் நாங்கள் இப்போ கூர்ந்து இங்கே கவனித்து சில ஆராய்ச்சிகளை துவங்கிட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சிகளுடைய இடையிலேயே முக்கியமாக சில நோய் மற்றும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களை உருவாக்குவது, இதுவும் ஒரு முக்கிய ஆராய்ச்சியாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மரபியல் சார்ந்த இந்த ஆராய்ச்சிகள்லாம் இந்த தெற்கு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குது. இதை தவிர விதை உற்பத்திக்கும் இந்த தெற்கு பண்ணை ஒரு முக்கிய மையமாக செயல்பட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு ரகமாக இருந்தாலும் முதல்ல கருவிதையை கொடுக்க வேண்டும். அதனை கொடுப்பது அந்த விஞ்ஞானி, அதனை உருவாக்கிய அந்த மரபியல் விஞ்ஞானியுடைய பொறுப்பு. ஸோ கருவிதையை உருவாக்குவது, இந்த நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட அனைத்து ரகங்களுடைய கருவிதைகளை
கேட்கின்ற மக்களுக்கெல்லாம் பிற நிலையங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது, நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த நிலையத்தினுடைய தலையாய பொறுப்பு. அதனால் கருவிதை, அதாவது நியூக்ளியர் சீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இந்த கருவிதையை கொடுப்பது, அதற்கு அடுத்தபடியாக வல்லுநர் விதையை கொடுப்பதும் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முக்கியமான பணியாக இருந்து வருகின்றது. இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்தில் உருவான ரகங்களுடைய வல்லுநர் விதை, அதாவது பிரீடர் சீட் என்று சொல்வார்கள். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு கூட ஒரு வல்லுநர் விதையோட பயிரை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வல்லுநர் விதைகளையும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இதை தவிர தெற்கு பண்ணையில் வந்து பிற தேவைக்கேற்ப மற்ற தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் இருந்து கேட்கின்ற சில ரகங்களுடைய விதைகளையும் உருவாக்கி அந்த உண்மை நிலை விதை என்று சொல்லக்கூடிய டிஎஃப்எல் என்று சொல்வார்கள், ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட்ஸ், அதாவது உண்மை நிலை விதைகள், அந்த விதைகளையும் உருவாக்கி அவ்வப்போது தேவைப்படுகின்ற நிலையங்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுத்து வருகின்றோம். இந்த மரபியல் துறையானது ஒரு முக்கியமான ஒரு பணியினை இங்கே தமிழ்நாடு நெல்லாராய்ச்சியத்தில் அதனுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர், அதனுடைய நிறைய உதவி பேராசிரியர்கள்லாம் அவர்கள் கீழே இயங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நான் முதல்ல இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தது தெற்கு பண்ணையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த நிலையத்தோட தெற்கு பண்ணையில் மரபியல் துறையோட செயல்பாடை சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நிலையத்தோட மத்திய பண்ணையில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் செயல்பாடுகள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மத்திய பண்ணையில் தான் உழவியல் துறை வந்து முக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மத்திய பண்ணை என்பதனால் உழவியல் துறை மட்டுமல்ல, பூச்சியியல் துறை, நோயியல் துறை, நுண்ணுயிரியல் துறை, இது போன்ற பல்வேறு துறைகளும் இந்த மத்திய பண்ணையில் இயங்கிட்டு இருக்கிறது. இருந்தாலும் உழவியல் துறையில் தான் வந்து முக்கியமான செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த உழவியல் துறையில் முக்கியமாக இந்த திருந்திய நெல் சாகுபடியோட ஒரு நீடித்த நிலையான ஒரு விவசாயத்திற்கு திருந்திய நெல் சாகுபடி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆராய்ச்சி திடல் வந்து இந்த மத்திய பண்ணையில் நீண்ட நாட்களாக செயல்பட்டு இருக்கு. திருந்திய நெல் சாகுபடி வந்து நீடித்து வருமானம் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி நடக்குது. அது மட்டுமல்ல, உழவியல் துறையில் வந்து விவசாயிகளுடைய பார்வைக்காக இந்த நடவு இயந்திரத்தை வைத்து செய்யும்போது எப்படி திருந்திய முறையில் இந்த நடவு இயந்திரத்தை வந்து பயன்படுத்தி விளைச்சலை அதிகப்படுத்தலாம், நெல் விளைச்சலுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு திடல் வச்சுருக்கோம். அது மட்டும் அல்லாது இந்த திருந்திய நெல் சாகுபடியையும் ஒரு பார்வைக்காக, இந்த பட்டத்தில் வந்து மழைக்காலத்தில் செய்ய முடியாது என்றாலுமே கூட விவசாயிகள் பார்த்து அதை தெரிந்துக்கிறதுக்காக அந்த சீரிய முறைகளை பற்றிய உழவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். கலை மேலாண்மை நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய சவாலான விஷயம். அந்த கலை மேலாண்மை பற்றிய ஒரு ஆராய்ச்சியும் இந்த மத்திய பண்ணையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த வேளாண்மைக்கு மிக முக்கியமாக இருக்குது வானிலை தான். இந்த வானிலையை வந்து முன்னறிவிப்பு செய்வது வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலாக அரசும் சரி, வேளாண் துறையும் சரி, பல்கலைக்கழகம் சரி, எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. இந்த ஆடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை துறை வந்து பூனேயில் செயல்பட்டு இருக்கிறது. இந்த பூனேயில் இருக்கக்கூடிய அந்த IMD என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் மூலயமாக இங்கு திட்டங்கள் நிறைய நடைபெறுகின்றது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் மத்திய கால வானிலை முன்னறிவிப்பு, அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் 3 நாளைக்கு கொடுத்துருந்தோம். இப்போ 3 முதல் 7 நாட்களுக்கு வரைக்கும் வந்து இந்த வானிலை முன்னறிவிப்பை செய்து விவசாயிகளுக்கு எப்படி இந்த வானிலையினால் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு விவசாயத்தை சரியாக செய்ய முடியுங்கிறதுக்காக அது ஒரு திட்டம் இங்கே ஆடுதுறையில் தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது பல்வேறு காலகட்டங்களில் இந்த விதைப்பு தருணத்தை, அது குறுவையாக இருந்தாலும் சரி, சம்பா பருவமாக இருந்தாலும் சரி, இந்த விதைப்பு தருணங்கள், சோயிங் விண்டோஸ் என்று ஆங்கிலம் சொல்லுவாங்க, இந்த விதைக்கக்கூடிய இந்த சூழலை வந்து பல்வேறு காலகட்டமாக பிரித்து விதைத்து அதனுடன் குறிப்பாக தழைச்சத்து வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது எப்பொழுதுமே தழைச்சத்து மேலாண்மை. அந்த தழைச்சத்து மேலாண்மையும் ஒன்று சேர்த்து இந்த விதைப்பு இடைவெளிக்கு தகுந்தாபடி தழைச்சத்து மேலாண்மையை எப்படி மாற்றி அமைத்து இது மூலமாக வந்து எடுக்கக்கூடிய எவ்வளவு மகசூல் கிடைக்கும் என்பதை ஒரு முன்னறிவிப்பாக இதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும், மற்ற விவசாயிகளுக்கு இதை தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த வானிலை மையமாக வைத்து இந்த ஒரு ஆராய்ச்சியும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் இப்போ இந்த மத்திய பண்ணையில் பார்க்குறது வந்து தானியங்கி வானிலை மையமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். இந்த இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள் தான் புதுடில்லிக்கு அனுப்பப்பட்டு அந்த புதுடில்லியிலிருந்து தான் நமக்கு இந்த சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற மண்டல வானிலை ஆய்வு மையத்தினுடைய மூலமாகத்தான் இந்த முன்னறிவிப்புகள்லாம் நாங்கள் இந்த நிலையத்திலிருந்து விவசாயிகள் கொடுத்துக்கிட்டு. இது போன்று விவசாயிகளுக்கு மிகவும் அணிவராக இருக்கக்கூடிய சில முக்கியமான இந்த வானிலை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கத்துக்கெல்லாம் இந்த மத்திய பண்ணை ஒரு பேருதவியாக இருக்கிறது. இதை தவிர நான் ஏற்கனவே தெற்கு பண்ணையை பற்றி சொல்லும்போது குறிப்பிட்டது போல் இந்த பண்ணையில் முக்கியமாக இந்த பண்ணையில் TFL என்று சொல்லக்கூடிய ட்ரூத்ஃபுல்லி லேபிள்டு சீட்ஸ்னு சொல்லுவாங்க, அது தமிழில் வந்து உண்மை நிலை விதைகள் என்று சொல்கின்றோம். இந்த விவசாயிகளுக்கு தேவையான உண்மை நிலை விதைகளை அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற ரகங்களை, குறுவை பட்டத்துக்கு
பட்டத்துக்கு, சம்பா பட்டத்துக்கு, தாளடி பட்டத்துக்கு, இது போன்ற பருவங்களுக்கெல்லாம் ஏற்ற விதை நெல்லையும் உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதுக்குமே விதையை எங்களால் உற்பத்தி செய்து கொடுக்க முடியாது என்றாலும் எங்களால் இயன்ற வேளையில் இங்கு உள்ள நீர் மற்றும் வேலையாட்கள், நில வசதியை பொறுத்து இந்த உண்மை நிலை விதைகளையும் நாங்கள் பல்வேறு ரகங்களுடைய விதைகளை உற்பத்தி செய்து அதனையும் நாங்கள் இந்த மத்திய பண்ணையிலிருந்து தான் விவசாயிகளுக்கெல்லாம் நிறையாக கொடுத்து புதிய ரகங்களெல்லாம் எளிதாக அவர்களுக்கு பரப்பணுங்கிற நோக்கத்தோடு அந்த விதைகளையும் நாங்கள் இங்கே விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்தோட மத்திய பண்ணையில் நடைபெறுகின்ற ஆராய்ச்சி மற்றும் விதை உற்பத்தி செயல்பாடுகள்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்தபடியாக இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்தோட வடக்கு பண்ணையை பற்றி நாளைக்கு விரிவாக உங்களுக்கு அந்த வடக்கு பண்ணையில் நடைபெறுகின்ற ஆராய்ச்சி மற்றும் செயல்பாடுகளை பற்றி நாளைக்கு விரிவாக பேசுவோம். நம்ம மேலும் விவரம் பெற இயக்குனர் முனைவர் ஆர் ராஜேந்திரன் அவர்களை 09489056726 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்று மாலை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.